ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? ஸோ வந்து நான் என்ன எனக்கு யோசிச்சேன் அப்படின்னா, டிஎஸ்எம் ப்ராடக்ட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து பட்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா பட்ஸு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்குமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கால் பண்ணுறாங்க மூவ் ஆகுன்னு சொல்லிட்டு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதர் தேன் பட்ஸ் வந்துட்டு வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் வந்துட்டு கிவிங் யூ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறது ஒரு 10% ஆஃப் ப்ராடக்ட் தான் டோட்டலாக. மோர் தேன் 200 ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ எங்கிட்ட வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில். இது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்க, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க ஆயில்னால் கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த காய வச்சு கொப்பரை தேங்காயிலேருந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வெர்ஜின் கோகோனட் ஆயில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் கோகோனட் மீட்லேருந்து எடுக்கிற இந்த ஆயில். இட் ஹேஸ் காட் வந்துட்டு மோர் எஃபெக்டிவ் தேன் த அதர் நார்மல் ஒன். இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மூலக்கூறு இருக்குது. அது வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. மதர்ஸ் பிரெஸ்ட் மில்க்ல மட்டும்தான் அந்த வந்து லாரிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த கோகோனட் ஆயில் வந்து அந்த விஷயம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய வந்து இந்த சூடு பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இட்லி பொடி அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்து குக் பண்ணாமல் எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கேனோஷி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு டூத் பேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம டூத் பேஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பல்லு வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு வந்து இந்த பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது தீக்காயப்படுது இல்லை வந்து எதாவது அடிப்படுது அப்படின்னா வந்து இது நமக்கு லைட்டாக வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து வெளில போயிட்டுருக்கோம், அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸில் வந்து கோல்டு ஏதாவது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஸ்டீம் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் கொஞ்சம், சரிங்களா? இது வந்துட்டு மல்டி பர்பஸ் 30+ யூசஸ் வந்து இந்த கேனோஷி ப்ளஸில் வந்து இருக்குது, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கோகனட் சுகர். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா சுகர் கேன்லேருந்து நம்ம சுகர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? இது வந்து இந்த சுகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட்லேருந்து நமக்கு இந்த சுகர் கிடைக்குது. இது வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு இட்ஸ் பெனிஃபிஷியல் தேன் தி நார்மல் கேன் சுகர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொக்கோசின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கோ ட்ரிங்க்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, நிறைய ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கண்டிப்பாக வேணும். ஒரு விஷயம் பண்ணணுன்னாலே வந்து அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஒன்று வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் நான் டைரி க்ரீமர் ப்ளஸ் மால்ட் எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், கேண்ட்ரம் எக்ஸ்ட்ராக்ட், ஸோ இந்த காம்பவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மில்க் வந்து சேரும் ஒருத்தங்களுக்கு, அதாவது கவு மில்க் சேரும் அப்படின்னா மில்கில் மிக்ஸ் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு மில்க் அலர்ஜி இருக்குது முடியாது, வயசானவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் ப்ளைன் ஹாட் வாட்டரில் இது போட்டு வந்து குடிச்சிடலாம். இது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுகர் போடணும் அதில் எதுவுமே தேவையில்லை. இதில் ஏற்கனவே சுகரு மற்ற எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது, சரிங்களா? இது ஒன்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம். முக்கியமாக சின்ன குழந்தைங்கலேருந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 50+, 60+ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூக்க வராமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே நைட் ராத்திரியெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிச்சாங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், அவங்க கொஞ்சம் தூக்கம் கொடுக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாகரி பவுடர், யூஷுவல் ஒன் நமக்கு வந்து சுகர் கேன்லேருந்து கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த வந்து ஜாகரி பவுட்ரு. இப்போது நிறைய நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஆர்கானிக், ஃபுல்லி ஆர்கானிக் டைப் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து அட்வர்ஸ் கெமிக்கல், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ப்ரெஸ்லேயே கிடைக்கிற இந்த பாம் சுகர், ஓகே? ஸோ இதில் தெரியும் ஜாகரினாலே நமக்கு தெரியும் எல்லாம் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு. நம்ம டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஓகே? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டி கிளீனர் அந்த இட்ஸ் நேம் இட் செல்ஃப் வந்துட்டு சஜஸ்ட் மல்டி கிளீனர். மல்டினா வந்து மல்டி பர்பஸ், ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக வந்து பாத்திரம் விளக்குறோம், ஜிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். ஜிங்க் க்ளீன் பண்ணுறக்கு, ஃப்ளோரில் போட்டு நம்ம வந்து மாபிங் பண்ணுறக்கு, கார் வாஷ் பண்ணுறக்கு, ஸோ அந்த கிச்சன் வால்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆயிலே இருக்கிறீங்களா, ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மல்டி வாஷ் வந்துட்டு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு அவ்வளோ மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். எங்கள் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ் ஆகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டிஷ் கிளீன் சொல்லிட்டு
டிஷ் க்ளீன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாத்திரம் விளக்குறது. இது ஜஸ்ட் வந்து இந்த கேப் இருக்குல்ல, கேப்பில் வந்துட்டு ஒரு கேப்பில் எவ்வளோ லிக்விட் வருதோ அதை நீங்கள் வந்துட்டு ஓகே ஸோ ஒரு ½ லிட்டர் ஆஃப் வாட்டரில் போட்டு நீங்கள் டைல்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லும் சரி, மற்ற நீங்கள் என்ன ஒரு நீங்கள் பிராண்டு அதே பிராண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் வந்து அலர்ஜி ஆகும், இதில் வந்து உங்களுக்கு அது சுருக்கமாக வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா கெமிக்கல்ஸ்னால. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக் அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த கையில் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனோ, அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆயிலி பாத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நிறைய இந்த நான்வெஜ் சமைக்கிற போது அந்த ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆலிவி கிளென்சிங் ஜெல்னு சொல்லுவாங்க. கிளென்சிங் ஜெல்னால் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் தான். நம்ம வெளில போயிட்டு வரோம், ரொம்ப டஸ்ட்லாம் வந்து படிச்சது இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆலிவேரா கண்டிப்பாக வந்து ஆலிவேரா. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்என் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. இது வந்து விச் இஸ் மைல்டு, நல்லா மைல்டாக இருக்கும். நோ ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ பிளாஸ்டிக், கண்டெயின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அப்படின்னு சொல்லி டெய்லி பர்பஸ்க்கு நம்ம சால்ட் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு சமையல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து பிங்க் சால்ட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனா க்ளீன். ஸோ டைனா க்ளீனுங்கிறது என்னென்னா நம்ம இந்த கிளாத்ஸ்லாம் வந்து வாஷிங் மிஷின்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ ஹேண்ட் வாஷ்க்கும் சூட்டபிள், அந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போகிறக்கும் சூட்டபிள். இதில் எந்த ஒரு அலர்ஜன்ஸ் கிடையாது. ஈவன் ரொம்ப கம்மியான அமௌண்ட், இப்போ டிஎஸ்எல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயில். சரிங்களா, ரைஸ் பிரான் ஆயில் வந்துட்டு இது வந்து நெல் உமி இருக்குல்ல, நெல் உமியிலேருந்து எடுக்கிற வந்து ஆயில். ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒரைசனால் வந்து 15,000 ppm இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ் ஃபேட் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எல்லா ஆயிலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கெமிக்கல்ஸ் போட்டு தான் வந்துட்டு நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்கும், அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாமே. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, எந்த கெமிக்கல்ஸும் போட்டு அவங்க வந்துட்டு பியூரிஃபிகேஷன் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ அதே மாதிரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா எல்லா விதமாக சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து பொரிக்கிறோம், ஏதாவது பூரி நம்ம வடை தான் செய்கிறோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஆயில் அப்படின்னா வந்து த்ரோ பண்ணுற வேண்டிய அவசியம் கிடையாது. 2 to 3 டைம்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஜின்னு சொல்லுவாங்க, கேனோசீலியம் அண்ட் ரிசி கேனோ சொல்லிட்டு 2 முக்கியமான பொருள். சரிங்களா, இது 2 சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது ஒன்று இது ஒன்று, ஸோ ஒரு பேராக தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டே பை டே வந்து நிறையா வந்து விஷயங்கள் வந்து வெளில போகிறோம், பொல்யூஷன் நிறையா இருக்குது. இப்போ வந்து எதுவுமே வந்து பொல்யூஷன் இல்லாமல் கிடையாது இல்லை, சாப்பிட்ற உணவுலேருந்து சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாமே வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சுங்களா. நிறைய வந்து நம்ம பொல்யூஷன் பாடியில் வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ வந்து பாடியில் போகும்போது நம்ம பாடி வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் தேவையில்லாமல் வந்து நோய்களாக வந்துருக்கு. ஓகே ஸோ இது வந்துட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் ஒரு ஆக்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன ஹெல்ப் பண்ணுதோ பண்ணுது. இது செல் லெவல் ஆக்டிவேட் பண்ணுது, செல்லில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி செல்லை வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதை வந்து பண்ண வைக்குது. சரிங்களா, ஸோ இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா வந்துட்டு மோர் தேன் 2 hours பற்றி பேசலாம். அந்த சிங்கிள் ப்ராடக்ட் பற்றி பேசணும்னா மோர் பொட்டன்ஷியல் ஒன் ஆஃப் த பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட். சரிங்களா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கிங் ஆஃப் ஹர்ப்னு டைப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கிங் ஆஃப் ஹர்ப் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸ்பைருலினா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து விச் இஸ் வந்து ஆல்கலைன், இஸ் நத்திங் பட் ப்ளூ கிரீன் ஆல்கை சைனோபாக்டீரியாங்கிற சொல்லுவாங்க. இது வந்து 100% ஆல்கலைன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் இன் 60% பார்த்தீங்கன்னா ரிச் இன் வெரி ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. பீட்டா கேரட்டின் இருக்குது, குளோரோஃபில்ஸ் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்குது, ஆன்டி மைக்ரோபியலாக இருக்குது, மெயினாக ஆன்டி ஆக்சிடென்ட். சரிங்களா, நான் ஏன் வந்து திரும்ப ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறேன்னா நம்ம டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நம்ம உடம்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்பு நடக்கும். சரிங்களா, பிகாஸ் ஆஃப் தி பொல்யூட்டன்ஸ், அவுட் சைட் பொல்யூட்டன்ஸ்னால கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸ் நிறையவே இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பாடியில் கூட உற்பத்தி பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. சரிங்களா, ஆல்கலைன் ஃபுட். ஓகே ஸோ இதை பற்றி பேசினா வந்து கிங் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து குவீன் ஆஃப் வந்து நியூட்ரிஷன் சொன்னால் ஸ்பைரலா சொல்கிறாங்க. நான் எப்படி எனக்கு வந்து ஸ்பைரலா ரொம்ப வெரி க்ளோஸ் டு மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தைராய்டு இஷ்யூ இருந்துச்சு. ஒரு 6 to 7 years முன்னாடி இருந்துச்சு, தைராய்டு இஷ்யூ இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து டேப்லெட் வந்து எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. எனக்கு டேப்லெட் எடுக்க வந்து கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ வந்து டிஎஸ்என் தான் கையில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் தேன் 15 years நாங்கள் வந்து டிஎஸ்என் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து அவைலபிள் கிடையாது. என்னென்ன அவைலபிளாக இருந்துச்சோ அதை நான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ நவ டேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லான்ச் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா,
ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஸ்பைரல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஃபர்ஸ்ட் பேபி பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆகும்போது என்னோட 8 to 9 மந்த்தில் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கவுண்ட் கம்மியாச்சு. ஈவன் 8 பிலோ 8 வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கண்டிப்பாக எடுன்னு சொன்னாங்க. நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எடுத்து ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி நோ அதர் வே கண்டிப்பாக எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நான் நிறையவே போட்டேன். ஸோ அந்த லாஸ்ட் வந்து 2 months பார்த்தீங்கன்னா நான் நிறையாவே எனக்கு போட்டேன். போடும்போது அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் என் கண்ணால் பார்த்தா ரிப்போர்ட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்டில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அந்த விஷயத்தில் வந்துட்டு பிலீவ் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ஒரு 7 years முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தைராய்டு இஷ்யூ வந்துச்சு. ஸோ தைராய்டு இஷ்யூ வந்தங்காட்டி நான் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்ஸ் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் எங்களோட டிஎஸ்சில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சித்தா டாக்டர்ஸு இந்த ஆயுர்வேத டாக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இது பிலீவ் பண்ணுறாங்கன்னா இது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட்டை பிலீவ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் தான். பிகாஸ் அலோபதி டாக்டர்ஸ் வந்து கெமிக்கல் ட்ரக்ஸ் மட்டும்தான் ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க, ஆக்சுவலி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அலோபதி டாக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது என்னென்ன விஷயத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி தைராய்டு வந்து கம்மி பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ நான் எப்படி என்னோட தைராய்டு லெவல் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோனட் வெர்ஜின் கோகோனட் ஆயில் மார்னிங் வந்து 10 to 15 ml வந்து ராவாக வந்து நம்ம எடுத்துக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். அது போக 15 pellets வந்து நம்ம எடுத்து கன்சியூம் பண்ணிக்கணும். கன்சியூம் பண்ணி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணும் போது என்னோட கிராஜுவலாக அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு. டிஎஸ்ஹெச்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 50 இருந்துச்சு. எனக்கு அந்த 3 months பார்த்தீங்கன்னா அந்த கம்மியாக 15. தென் எனக்கு வந்து 0.04 அந்த நார்மல் ரேஞ்சுக்கு வந்து எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பொட்டென்ஷியலான ஒரு ப்ராடக்ட் ஸ்பைரலின். ஸோ இது வந்து ஃபேஸ் வாஷ் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். இது வந்து பட்ஸ், இது வந்து காஃபி அண்ட் வந்து டைனா கிளீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினில் போகிறது. இது ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. இது வந்து டிஷ் கிளீன் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு. அதே மாதிரி இந்த ஆலிவேரா வந்துட்டு ஃபேஸ் வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து சுகர் அது வந்து கோகனட் சுகர் அண்ட் கொக்கோசி இருக்குது. கேனோஷி வந்து ப்ளஸ் வந்து பேஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து எப்படி பர்சனலாக டிஎஸ்என் வந்துட்டு ரொம்ப பிடிச்சது அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு மற்ற கம்பெனி எப்படி எனக்கு தெரியாது. டிஎஸ்என் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து வெரி லாயல் அண்ட் வந்து வெரி டிரான்ஸ்பரண்ட். பிகாஸ் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி வந்து பேக்கேஜிங் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. முக்கியமாக இந்த ஆர்ஜிஎல் ப்ரொடக்ஷன்லாம் மலேசியாவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 5 years முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலேசியா நேராக போய் விசிட் பண்ணோம். எப்படி ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அவ்வளோ க்ளீனாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்டோம்னா அவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணி, தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டாலுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பைரலா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி தான் வந்து பெரிய ஃபார்ம் வச்சுருக்காங்க. கல்டிவேஷன் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து மெம்பருங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்எல் இஸ் அ குளோபல் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 200 countries மேலே வந்துட்டு இது வந்து ப்ராடக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. 20 million ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு வந்த கம்பெனி கிடையாது. 30th anniversary வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ 30 வருஷமாக ஒரு கம்பெனி நிலையாக போயிட்டு இருக்கு. டாப் 15ல ஒரு டயட் செல்லிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பிலீவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ எனக்கு என்ன நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன் டிஎக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும், அதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதுதான் நான் இதுவரை நான் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் வந்துட்டு ப்ராடக்ட் பிடிக்கும் எடுத்துக்குவாங்க. சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வம் இருக்கும். நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ண விஷயம் நான் வெளில போயிட்டு இருக்கோம் பார்க்க மீட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கும்போது நான் அவங்க சஜஷன் கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சமாக வந்து இனிஷியேட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொஃபஸர் பை ப்ரொஃபஷன். ஒரு பார்ட் டைமு இல்லை எனக்கு கிடைக்கிற டைம் வந்துட்டு ஐ எம் டூயிங் திஸ் டிஎக்ஸ்எல் பிஸ்னஸ். ஓகேங்களா? நான் வந்து பிஸ்னஸ் சென்ஸ் வந்து நான் வந்து எல்லாருக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அதோட பெனிஃபிஷியல் என்ன, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். சில பேருக்கு வந்து நீடியாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் என்ன வந்து மோர் தேன் பிஸ்னஸ். சில பேர் வந்து இப்போ யாருமே வந்து டிசீஸ் இல்லாமல் நான் 100% டிசீஸ் இல்லை, இப்படியே தான் இருக்க போகிறேன் வாழ்க்கை போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக யாருக்க முடியாது. யாருக்கு என்ன டிசீஸ் வேணால் வரலாம். ஆல்ரெடி டிசீஸோடு வாழ்ந்தவங்க இருக்கலாம், இல்லை ஃபியூச்சரில் வரப்போகிறவங்க இருக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி சில ப்ராடக்ட்டில் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு விடாமல் இது வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனியல் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ யாராவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ கேன் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. அதே மாதிரி நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க.
என்ன ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி எனக்கு டீல்ஸில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறோம் க்ரௌடில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாசிட்டிவ் மைண்டில் இருக்கிற குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து சான்ஸ் இருக்குது. ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் கொடுக்குறக்கும் சரி, லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து பில்ட் பண்ணிக்கிறதும் சரி, அந்த மாதிரி நாட் ஓன்லி பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்ங்கிறது நான் வந்து செகண்டரி டெர்ஷரியாக தான் வச்சுருக்கேன். பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குட் பீப்புள் நான் மீட் பண்ணிருக்கேன். அது ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய வந்து லீடர்ஸ் கூட கான்டாக்ட், நிறைய அந்த கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கும். அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய R&D ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ அவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பைரலினா அந்த RGயில் பார்த்தீங்கன்னா அது நான் வந்து கம்பெனியில் கேட்டேன். எனக்கு ஆக்சுவலி வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் கைட் பண்ணிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பைரலினா நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது இமீடியட்டாக தே செட் எஸ், ஓகே மேம், வி வில் ப்ரொவைட் அவங்களோட சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பைரலா சாம்பிள்ஸ் வந்துட்டு வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து கம்பெனி வந்து ரெக்வஸ்ட் லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நான் கேட்கும்போது இமீடியட்டாக வந்து டே செட் ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி நான் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு நீட்டாக அந்த ரா ஸ்பைரலாவை பேக் பண்ணி சீல் பண்ணி அந்த எந்த ஒரு அதர் கண்டாமினேஷன் இல்லாமல் பேக் பண்ணி நீட்டாக கொடுத்தாங்க. என் ஸ்டூடெண்ட் வந்து டேரெக்டாக போய் அங்கே போய் கல் பண்ணி எடுத்து வந்து இப்போ வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ரிசர்ச் ஒர்க் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேப்பர் போட்டிருக்கோம், ரிவ்யூ பேப்பர் போட்டிருக்கோம் ஸ்பைரலாம் பற்றி. அது நான் ஸ்டேட்டஸில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் மோர் நிறைய வேணும்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். See you again.